பாட்டை கேட்டு தான் சோதரம் இருதயமே உள்ளால மகிழ்ந்தது. அவருடைய சோதரம் அவர் உருவாக்குன அந்த ஊழியத்தில் இன்னைக்கு சோதரம் பேசுகிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் தந்ததை நினைச்சு நான் தேவனை தெரிவிக்கிறேன். சோதரம் தேவன் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. சோதரம் இது பழைய சோதரம் அவர் எழுதுன பாட்டு நிறைய இதில் இருக்கு. நான் எழுதுன பாட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. உண்மையிலே 4 அடி இருக்கு, ஒரு 2 அடி மட்டும் தான் நெஞ்சேன் உங்களோட பகிர்ந்து கொண்டேன். சோதரம் நாம நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் தேவனுடைய கிருபையே என்று வேதம் சொல்லுங்க. அப்படிதானே? சோதரம் கிருபையின் காலத்துல முடிவுக்கு வந்துட்டோம். அல்லேலூயா. சோதரம் எத்தனை பேர் இதை நான் விசுவாசிக்கிறீங்க? சோதரம் கிருபையின் காலத்தில் முடிவுக்கு அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்க, தெரியாதுன்னா நான் சொல்லித்தரேன். கிருபையின் காலத்தின் முடிவுகள் என்ன நடக்கும்? கொஞ்சம் வாயில தரங்க. கிருபையின் காலத்தின் முடிவுகள் என்ன நடக்கும் தெரியுமா தெரியாதா? சத்தம் போட்டாங்க. வயசு ஆகிப்போச்சு, 58 வயசு ஆகிப்போச்சு, சரியா காது கேட்க மாட்டேங்குது. இது ஏதோ கிருபையில தான் ஆண்டவர் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. சோதரம் கிருபையின் காலத்தின் முடிவுல என்ன நடக்கும்? கிறிஸ்தவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய, தெரியாம இது இருக்கவே கூடாது. கிருபையின் காலத்தின் முடிவில் ஆண்டவருடைய வருகை இருக்கும். அல்லேலூயா. சோதரம் ரகசிய வருகை இருக்கும். வருகையில எத்தனை வருகை இருக்கு தெரியுங்களா? எத்தனை வருகை இருக்கு? சோதரம் 2 வருகை இருக்கு. ஒன்னு ரகசிய வருகை, இன்னொன்னு பகிரங்க வருகை. இந்த ரகசிய கிருபையின் காலத்தின் முடிவில் உபத்திரவ காலத்திலும் இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்ந்தவங்க மாத்திரம்தான் அவருடைய ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ பாட்டு படிச்சோம்ல, கிருபை தேவை, கிருபை இந்த வரை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கிருபை எங்களோட சேர்க்காது. எல்லா சமயம் நான் சொல்லிருக்கேன், அநேகர் புரிந்து கொள்ளல. சோதரம் கிருபைனா என்னன்னு தெரியுங்களா? தகுதியே இல்லாத நமக்கு தேவன் கொடுத்த ஈவு கிருபை. சோதரம் ஏன்னா பாவத்துல கிடந்த நம்மள சோதரம் விசுவாச கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிருபையால் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இன்னை வரை கிருபையால் நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா அந்த கிருபை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க சொல்ல புரியுதா? அல்லேலூயா. சோதரம் திருவள்ளுவர்ல இருந்து வந்திருக்கேன். உங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லிட்டு போயிருக்கு. சோதரம் அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா. கிருபை உங்களை எரிஞ்சு கொண்டு சேர்க்காது. இந்த பூமி சோதரம் மறதியின் பூமின்னு நம்ம பூமியை குறித்து சொல்லப்படும். எத்தனை தடவை வேதத்தை வசனத்தை கேட்டாலும் எரிஞ்சிடும். என்ன செஞ்சிருந்தோம் உங்களுக்கு தான் தெரியுமா? சொல்லுங்க. சும்மா மறந்துடும். வீட்டுக்கு போனோட ஆண்டவர் சொன்ன வார்த்தை எரிஞ்சுது, மறந்து. ஏன்னா அந்த மறதின் பூமியில இருக்கிறவரை இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும். இதை மறக்காம இருக்கதான் ஆண்டவர் கிருபையை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்பப்போ உங்களை அந்த கிருபை தான் தாங்குது, அந்த கிருபை தான் உங்களை தப்பு வைக்கிறது, அந்த கிருபை தான் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கிருபை உங்களை எங்கோடு சேர்க்காது. வாய் திறந்து சொல்லுங்கம்மா, கிருபை உங்களை பரலோகத்துக்கு சேர்க்காது. நல்லா தெரிஞ்சுக்காங்க. உங்களை தகுதிப்படுத்துகிறது கிருபை, ஆனா கிருபை உங்களை நினைக்காது, பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்காது. இந்த கிருபை உங்களை தகுதிப்படுத்தி கொண்டு இருக்க ஒவ்வொரு நாளும். காலையிலேயே ஆண்டவர் கிருபையை தரதுல நோக்கமே அதுதான். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்கிறதுக்கு ஆண்டவர் கிருபையை தருகிறார். எந்த பாவத்தை நீங்க விழுந்து விடாதபடி உங்களை காத்துக் கொள்வதற்கு கிருபையை தருகிறார். ஆனா கிருபைக்கு நீங்க பாத்திரவான்களாக என்னைக்கு மாறுகிறீர்களோ அப்ப நீ எங்க போயிடலாம். அல்லேலூயா. மறந்துடாதீங்க. அல்லேலூயா. சோதரம் நிர்விசாரமா இருக்காதீங்க. அப்படிப்பட்ட காலத்தில் நாம இல்ல. சோதரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசிங்க. சோதரம் கர்த்தர்தாமே இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற காரியங்களை சோதரம் பகிர்ந்துகளை வாஞ்சிக்கிற கர்த்தர் உதவி செய்வாராக. எபிரேயர் எழுதின புத்தகம் 4ஆம் அதிகாரம் 9ஆவது வசனத்தை வாசிங்க. எல்லா கண்களும் மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கிருபைகளை உங்களை காத்துக்கொண்டு வருகிறீங்க. வேறு சொல்கிறது
கோணலும் மாறுபாடுமான சந்ததி மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறாயா. இப்படிப்பட்ட உலகத்தில் பரிசுத்தமாக வாழ, உங்களுடைய பிள்ளைகளாக வாழ, நமக்கு பிரியமாக வாழத்தான் ஒவ்வொரு நாளும் கிருபைகளை தருகிறீங்கப்பா. அந்த கிருபையை பெற்றுக் கொள்கிற நாங்கள் இந்த கிருபைக்கு பாத்திரவான்களாக மாறி என் ராஜா அவர்களை எதிர்கொண்டு செல்கிறதற்கு தகுதி உள்ளவர்களாக என்னை மாற்றுகிறாயா. இப்பொழுது எனக்கு தாவே வாசித்த வேத வசனத்திலிருந்து அடிமை மறைத்து கொண்டு நீங்க வெளிப்படணும். அப்போ ஜனங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அப்போ நீங்கள் பகிர்ந்து கொடுங்க. தேவக்காரம் கூட இருக்கட்டும். ரட்சக நாமத்தில் கேட்டு பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல 2 தீமோத்தேயு 4:4 ஒரு ஆள் வாசித்து. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் புத்தகம் நிருபத்துக்காரன் இப்படியா சொல்கிறான், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது என்று சொல்றான். அதே போல சோத்திரம் தீமோத்தேயு இப்படியா சொல்றாரு, சத்தியத்துக்கு விலகி. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். உலகத்துல எத்தனை காலமா படிச்ச பிள்ளைகிட்ட கேட்க, உலகத்துல எத்தனை காலம்? கையை வர காமிச்சிட்டேன். உலகத்துல எத்தனை காலம்? 4 காலத்தை சொல்ல தெரியுமா? கோடை காலம், மழை காலம், வசந்த காலமா? அல்லேலூயா. காத்து காலம், மழை காலம், வெயில் காலம், பனி காலம், 4 காலம். இது நிறைய காலம் சொல்லிட்டே இருக்குல்ல. அந்த 4 காலம் தான். ஒன்று மழை காலம், பனி காலம், வெயில் காலம், காத்து காலம், 4 காலம் தான். இந்த 4 தான் தொடர்ந்து இங்கேயும் வந்துக்கிட்டே ஒரு வருஷத்துல இந்த 4 காலம் வரும். அதுதான் நிறைய வசந்த காலமும் வசந்த காலம் நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. காலத்தை வசந்தமாக்கி கொடுக்கிறதும் காலத்தை வீணாக்குறது யார் கையில தான் இருக்கு? நம்ம கையில தாங்க இருக்கு. அல்லேலூயா. சோத்திரம். அதே போல உங்களுக்கு எனக்கும் இளைப்பாறுத ஒரு காலத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. சோத்திரம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பாடுகளை சந்திக்கணும். அப்படிதானே? குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ஒவ்வொரு குடும்பங்களும் படுத்த கஷ்டம். அந்த கடந்த நாட்களில் செய்தி பாருங்க, குடிச்சிட்டு அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் நம்பி இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அந்த குடும்பத்தை காலத்தை ஓட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இல்லையா? எனக்கு தெரிந்த அதில் சொன்னா என்னன்னு தெரியல. சோத்திரம். ஒரு நம்ம செய்த அநேக காரியம் என்னன்னா, ஒரு சொல்லி கேட்காதவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சா சரியா வந்துடும் சொல்லி எழுதிடும். ஒரு தப்பான காரியங்கள் செய்யும். அதுதானே? எங்கள் சொந்தக்காரங்க தான் தூரத்து சொந்தம். சோத்திரம். அந்த சோத்திரம் பையனுக்கு சோத்திரம் குடிக்காது. ஒருத்தரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. சரி, தாய் தப்பா அவன் கல்யாணத்தை முடிச்சு வச்சா அவன் நல்லா வந்துடும் அப்படின்னு நினைச்சு ஒரு 17 வயசு பொண்ணை, அவங்க தான் தகப்பல் இல்லாத ஒரு குடும்பம், இந்த 17 வயசு பொண்ணை எழுந்தாங்க. சோத்திரம். எந்த ஆதரவு இல்லைங்கிறனால சோத்திரம் இப்படியாவது அவன் தெரிஞ்சிட மாட்டானா அப்படின்னு 17 வயசுல கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. 17 வயசுல கல்யாணம் முடிச்சது, 18 வயசுல முதல் குழந்தை. சோத்திரம். 19 வயசுல 2வது குழந்தை, 20 வயசுல 3 குழந்தை பிறந்துச்சு. சோத்திரம். அவன் இன்னும் அதிகமான குடியில அதிகமாச்ச ஒழிய 21 வயசுல செத்து போய் யாரு 3 குழந்தைய கொடுத்துட்டு 21 வயசுல அந்த பிள்ளைக்கு 21 வயசுல அவனுக்கு 25 வயசு என்ன செய்துட்டான்? அவன் போய் சேர்ந்துட்டான். சோத்திரம். இந்த பிள்ளையுடைய நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கொஞ்சம் தவறான காரியங்களை நீங்க செஞ்சிடாதீங்க. உலகம் செஞ்சுட்டு படுகிற வேதனை நான் கண்கூட பார்க்குறேன். அநேக இடத்துல போறதுனால ஒவ்வொரு குடும்பங்களும் படுகிற கஷ்டத்தை வேதனை நான் கண்களோடு பார்க்குறேன். என்ன செய்ய முடியும் நம்மளால? இந்த குடும்பத்துக்காக ஜெபம் தான் பண்ண முடியும். முடிஞ்சுன்னா ஒருவேளை ஆகாரத்தை கொடுக்கலாம், அவ்வளோதான் நம்மளால செய்யணும். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு சோத்திரம் அந்த பிள்ளைக்கு 21 வயசுங்க. சோத்திரம். 3 பிள்ளை எப்படி காலத்தை ஓட்டும்? சோத்திரம். மாமனார் மாமியாரும் வயசாகி போச்சு. சொத்து சுகம் இருந்தாலும் அண்ணா சொத்தை வித்து சாப்பிட முடியுமா? அண்ணனுக்கு வருமானத்துக்கு உழைச்சி தான் சாப்பிட முடியாது. 3 பிள்ளைகளையும் வச்சு உழைச்சி சாப்பிடுகிறவரு எப்படி இருக்கும் அந்த கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சோத்திரம். உலகம் அப்படிப்பட்ட வேதனைக்குள்ள பிசாசு அநேக குடும்பங்களை இன்னைக்கு வச்சிருக்கிறான், தள்ளி இருக்கிறான். உங்களையும் எங்களையும் என்னையும் கிருபை இன்னவரை காத்துக்கிட்டு இருக்கு. கிருபையின் மேன்மையை இன்னைக்கு அநேக நினைச்சில
தெரியும். சோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் உலக சோத்திரம். எங்கள் ஒளிக்காரர் அடிக்கடி சொல்லுவார், சோத்திரம், நீ ஒரு நாள் போய் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நாள் கூட அங்கே இருக்க ஆட்களை போய் பார்த்துட்டு வந்துரு, சோத்திரம், நீ ஆண்டை உறுதியாக பிடிச்சி விட அப்படின்னு. அல்லேலூயா. ஆஸ்பத்திரிக்கு பாருங்களேன், அவசர வார்டில் ஒரு நாள் போய் பாருங்க நீ, அப்படின்னா தெரியும். சோத்திரம், ஆண்டவர் எவ்வளவு மேன்மையா எவ்வளவு அற்புதமா உங்களை என்ன நடத்துறாரு அப்படிதான் உங்களுக்கு தெரியும். நீங்க அதெல்லாம் தெரியாதனால தான் சோத்திரம் ரொம்ப நிருசாரமா இருக்கீங்க. அல்லேலூயா. சோத்திரம், எனக்கு நல்ல சபை இருக்கு, நான் சபை மூப்பர். சோத்திரம், எங்க சபை ஏசி சபை, நான் ஏசி சபை, ஏஜி இல்லை ஏசி சபை, குழு குழுன்னு இருக்கும். சோத்திரம், அப்படிப்பட்ட சபையில ஆராதிக்கிற பாக்கியத்தை குடிசையிலே ஆராதிச்சோம். சோத்திரம், கர்த்தர் அந்த அளவுக்கு இந்த சபையை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அங்க சுகமா என்னால ஆராதிக்க முடியும். ஆனாலும் உங்கள் மத்தியில் ஓடி வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சோத்திரம், என் ஆவிக்குரிய தகப்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை நிறைய. அதனால தான் சோத்திரம், அங்கிருந்து இவ்வளவு தூரம் ஓடி வருகிறேன். அல்லேலூயா. நாமாவுக்கு மகிமை, அவருடைய கிருபை என்னை இன்னை வரை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம், இன்னை வரை போன வாரம் போன தடவை உங்களோட வரும்போது ஒரு செய்தி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? போன வாரம் அவங்க செய்தி கொடுத்ததே ஞாபகம் இல்லை. போன தடவை நீங்க வந்ததே உங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லை, இதுல வேற செய்தி கொடுத்த வேற கேள்வி கேட்கல அப்படின்னு. அப்படியா? ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம், என்ன செய்தி கொடுத்தவங்களோட? முதல்ல உங்களோட வந்து செய்தி கொடுத்தது அந்த ஆராதனை தான். ஒரு 1.5 மாசம் இருக்குமாமா? 1.5 மாசம் இருக்கு. என்ன செய்தி கொடுத்து? நம்ம போவீங்களா? அல்லேலூயா. என்னைக்கு தைரியமா தேவனுடைய சமூகத்தில் சொல்றேன். என் ஆவிக்குரிய தகப்பன் 1996 என் வீட்டு பிரதேசோட செய்தி சொன்னதை முழுசா என்னால நீ சொல்ல முடியும். அதே போல நான் ஞானத்தை எடுக்கும்போது கல்லுப்பட்டியில இருந்து எம்மோ ஜான ஒரு தேவ மனுஷன் வந்து கொடுத்த செய்தி என்னை இன்னைக்கும் முழுசா என்னால சொல்ல முடியும். தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் நம்ம இருதயத்துல சோத்திரம் பதியும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு அனுபவம். ஒவ்வொரு சோத்திரம் கடவுளே இல்லை என்று சோத்திரம் மதிக்கட்டமா இருந்தனா சோத்திரம் ஆண்டவர் கிருபையா என்னை ரட்சித்து சோத்திரம் ஒவ்வொரு நாளும் என்னை கற்றுக் கொடுத்து சோத்திரம் 34 வருஷம் கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் ஒரு சின்ன மனுஷன் செய்தி கொடுத்தாலும் சரி சோத்திரம் அது எனக்கு பேசுறதா இருந்தா நான் அப்படியே நீக்கி. அல்லேலூயா. சோத்திரம், கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்ததுக்கு காரணம் தான். என்னைக்கு ஒரு மனுஷன் சோத்திரம் ஆண்டவர் சொல்ற வார்த்தை இந்த இடத்துல இருந்து ஒரு பேசுறது சோத்திரம் நான் அல்ல. ஏன்னா நான் எடுத்துக்கொண்டு வந்த செய்தி வேற, இன்னைக்கு உங்களுக்கு வேற ஆண்டவர் காரியங்களை இன்னைக்கு பகிர்ந்து கொள்கிறார். அந்த காலங்களை குறித்து பேசுதான் வந்த. ஆனா இப்படிப்பட்ட காரியங்களை சொல்றதுக்கு காரணம் சோத்திரம் உங்க நினைவுகளை அவர் ஒருக்கு தான் தெரியும். அவங்க முகத்தை பார்க்கிறேன் சோத்திரம், பார்க்க அழகா இருக்கீங்க, நல்லா செய்தி இருக்கீங்க சோத்திரம். நம்ம மனசுல உள்ளது யாருக்கு தான் தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. நினைவுகளை கூட தூரத்திலிருந்து அறிகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம். ஒரு ஏக்கங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், கண்ணீரை துருத்தில வைத்து அப்படிப்பட்ட எல்லாம் தேவனை ஆராதிக்கிறவங்க. ஆண்டவருடைய வார்த்தை மறக்கவே கூடாது. அல்லேலூயா. ஜீவன் தந்து அன்பு செலுத்தின தேவனை மறந்தீங்கன்னா என்னத்தை உலகத்தில் நினைக்க போகுது? உங்களுக்கு என்ன கிடைக்கும் போது அதெல்லாம் நினைச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு சோத்திரம் டிவிலையும் செல்லாலையும் சோத்திரம் தேவ வசனங்களை மனசுல நிக்காத அளவுக்கு இன்னைக்கு ஆகிட்டு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் செய்கிற பெரிய தவறு அதுதான். சோத்திரம். அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் முதல்ல விழுந்த பாவம் என்னதுங்க? கண்களின் நிச்சயம். அப்போஸ்தலனாகிய யோவான் சுவிசேஷம் எழுதும் போது சோத்திரம் கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டானவைகள் இன்னைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்துல அநேக பாதிப்பு ஏற்படுது. ஜெபிக்க கூடாது. கண்களின் நிச்சயம் ஜெயிக்காத நீ ஜெபிக்க முடியவே முடியாது. போன தடவை வந்து ஜெபத்தை குறித்து தான் பேசுறேன். உங்களோடு முதல்ல உங்க சபையில வந்து ஜெபத்தை குறித்து தான் பேசுறேன். எல்லாவற்றுக்கும் முடிவு சபையுமே ஆச்சு. சோத்திரம். உலகத்துல இனி நடக்க போற காரியங்கள் எல்லாம் சோத்திரம் வேதம் தெளிவா சொல்கிறது. மத்தேயு 24, மார்க் 13, லூக்கா 21ல இனி நடக்கிற எல்லா சம்பவம் அங்க சொல்லப்பட்டு பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், சோத்திரம் பஞ்சம், சோத்திரம் நிறைய பட்டியல் சொல்லலாம். யுத்தத்தை குறித்த செய்தி கேட்டுக்கிட்டு இருக்குமா? இன்னைக்கு சண்டா 2 தேசத்துல நடந்துகிட்டே தான் இருக்கு. சோத்திரம் கிட்டத்தட்ட வருஷ கணக்கு ஆகிடுது. யுத்தம் முடிஞ்சமானு
இல்ல. இந்த செய்தி கேள்விப்பட்டிருக்கு. சோத்திரம் நம்ம இந்தியாவிலே சோத்திரம் பூமி எதிர்ச்சி வந்துச்சு. எங்கேயோ நடந்துச்சு. நம்ம சோத்திரம் கேரளாவில போன வாரத்துல பூமி எதிர்ச்சி வந்துருச்சு. அளவுகோல் கம்மியா இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை. ஆனா பூமி எதிர்ச்சி நம்ம ஊருக்கு என்னாச்சு? மெட்ராஸ்ல சோத்திரம் போன வாரத்துக்கு முந்தின வாரத்துல ஒரு அதிர்வு ஏற்பட்டதாக சோத்திரம் நீ கேள்விப்பட்டீங்களா? செய்திலாம் பார்ப்பீங்களா? அல்லேலூயா. சோத்திரம் நாடகம் நிறைய பார்ப்பீங்களோ? அல்லேலூயா. சோத்திரம் செல்லு சோத்திரம் மனுஷனுக்கு எடுக்கிற அவ்வளோ காரியங்கள் வச்சு சோத்திரம். நான் காலையிலே சோத்திரம் அந்த சபையிலே அதான் சொன்னேன். செல்லு சோத்திரம் எவ்வளவு நன்மை இருக்கோ அதே அளவுக்கு இருந்துது சோத்திரம். அதை சோத்திரம் ஆராய்ந்து சரியா பயன்படுத்தினா இது உங்களுக்கு பிரயோஜனம், உங்களை வளர்க்கும். சோத்திரம் இதை சரியில்லாம பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கொல்லும். வாழணும்னு ஆசைப்படுறவன் வீணாக பார்க்கப்படாது. பரலோகம் போடணும்னு ஆசைப்படுறவன் இந்த செல்ல வீணாக அல்லேலூயா அவருடைய காலங்கள் அவருடைய கரத்துல இருக்கிறதுன்னு வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. சோத்திரம் உங்க உட்கார்ந்தலையும் உங்க எழுந்ததுகளையும் அவர் எழுதியிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார். என்ன செஞ்சாலும் ஆண்டவருக்கு மறைவா மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது. இது நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. சோத்திரம் பழைய ஏற்பாட்டுல சோத்திரம் ஒரு ராஜா சொன்னான், நம்மகிட்ட யாரோ ஒரு உறவாளி இங்க இருக்கான், அதனாலதான் நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லிடலாம், அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொன்ன போது சோத்திரம் ஒரு மனுஷன் ஞானமா அந்த ராஜாவுக்கு பதில் சொல்லுவான், ஐயா உங்க பள்ளி அறையில நீங்க என்ன பேசினாலும் அது இஸ்ரவேலுக்கு சொல்றதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அந்த தீர்க்கதரிசி இருக்காங்க, ஆனா அவனுக்கு மறைவா உங்களால ஒண்ணும். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி சோத்திரம் அவ்வளவு திறமை ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பாரானா சோத்திரம் அவரை உண்டாக்கின தேவன் எப்பேற்பட்ட தேவனா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவருக்கு காந்திக்கு மறைவா ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் சோத்திரம் சார் நல்ல தீர்மானம் எடுக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் இளைப்பாறுத காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு திமோத்தேயு சொல்லலாம் சோத்திரம் கட்டுக்கதைகளுக்கு சோத்திரம் உண்மையை சொன்னா நம்ப மாட்டாங்க, பொய் சொன்னா உடனே நம்பிடலாம். உடனே நீங்க எதை நம்புறீங்க எனக்கு தெரியல. சோத்திரம் உண்மையை சொன்னா நம்ப மாட்டேங்காங்க. சோத்திரம் பொய் சொன்னா அல்லேலூயா. சோத்திரம் ஐயா சோத்திரம் நீங்க 100 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 200 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இருந்தாங்க, அது எப்படியா கிடைக்கும் அப்படின்னு சிந்திக்கிறது. தெருவில் வந்து சோத்திரம் ஒரு நகைய சோத்திரம் புதுசா ஆக்கித்தாருன்னு சொன்னா உடனே எழுதிய அல்லேலூயா. உங்களுக்கு சுத்தம் பண்ண தெரியாது, அதான் போய் சொன்னா ஏமாத்துறது உடனே நம்பிருந்திய, ஆனா உள்ளதை சொல்ல ஒருத்தரையும் நம்ப மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டோடைய பிள்ளைகள் கவனமா இருக்க வேண்டிய காலம் இன்னைக்கு கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவது காலம். ஒரு 4 காலத்தை மட்டும் காலங்கள் நிறைய இருக்கிறது. சோத்திரம் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம், எப்படிப்பட்ட காலத்தை கடந்து வந்திருக்கிறோம் கொஞ்சம் நீங்க எண்ணணும், தெரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. சோத்திரம் உலகத்துல 4 காலம் சொன்னேன், அந்த 4 காலமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனா வேதம் நமக்கு சில காலங்களை ஒரு 2 காலத்தை உங்களை வாசிக்க சொல்லி சொன்னேன். சோத்திரம் இன்னொரு வசனத்தை வாசிங்க. சோத்திரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணத்தின் காலத்துல சோத்திரம் ஒருத்தன் ஆராதிக்கணும்னா எங்க போகணும்? எருசலேமுக்கு தாங்க போகணும். பலி செலுத்தணும்னா எங்க தான் போகணும்? எருசலேமுக்கு தான் போகணும். எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி சோத்திரை ஆராதிக்க முடியாது. சோத்திரம் அப்படிப்பட்ட நாட்கள்ல சோத்திரம் என் தேவன் நியாயப்பிரமாணத்தை அவர் தான் கொடுத்தாரு. ஆனா அதே நியாயப்பிரமாணத்தை தேவன் சொல்கிறார் நான் வெறுக்கிறேன்னு சொன்னதும் அவர் தான். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. அது கதை சொல்லலாமா? கொஞ்சம் அலேலியா சொல்லுங்க. அங்கிருந்து அலேலியா வந்தாதான் இங்கிருந்து பதில் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நாம் ஆண்டவரோட பேசினா ஆண்டவரை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ சோத்திரம் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது யாருதான்? தேவன் தான்.
அதே தேவன் நியாயப்பிரமாணத்தை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் தவறு செய்தான், தவறு செய்த மனுஷன் என் தேவனோடு கிட்டி சேர்கிறதுக்காக சில பலி முறைமைகளை நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்படுது. உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் விசுவாசிக்கிறேன். சோத்திரம். இன்ன பாவம் செய்தா இன்ன பிராயசித்தை செய்யணும்னு சொல்லி நீங்க சோதர போகாம புத்தகத்துல நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, சோதர லேவியர் ஆகமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. சோதர இன்ன பாவத்துக்கு இன்ன பலி செலுத்தணும் ஒரு முறைமை இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தன் தவறு செய்தா, கொலை செஞ்சா அவனுக்கு என்ன பலி செலுத்தணும் அப்படின்னு அங்க நியமம் சொல்லப்படுகிறது. பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தகன பலி, பான பலி, நிறைய பலிகள் இருக்கு. அந்த பலிகளை செலுத்தி அவன் திரும்ப தேவனோடு சேருகிற ஒரு பாக்கியத்தை பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தார். அந்த புத்தகம் நியாயப்பிரமாண புத்தகம். ஆனா அவன் என்ன செஞ்சிட்டான்? இந்த மனுஷன் மூளை இருந்தீங்க, இந்த மனுஷன் மூளை சோத்திரம் ரொம்ப மோசமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஒண்ணு சொன்னா சோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே அதான் சந்தனமா சொல்லுவாரு. இதை மட்டும் நீ என்ன செய்த ஒருத்தட்டையும் சொல்லாது, சொல்லாதன்னு சொன்னா நீவா இவன் உண்டா இல்லையா? சொல்லாதன்னு சொன்னா சொல்லுன்னு சொன்னா சொல்ல. ஆண்டவர் சொன்னாரு, நீ புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதாபுரம் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து நான் உனக்கு என்ன சொல்லணும் அதை நீ எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இது ஆண்டவர் சொன்னது. சோத்திரம். ஒருத்தர் கூப்பிட்டு சொன்னாரு, சோத்திரம் நீ இதை என்ன செய்த? ஆண்டவர் தான் சொன்னாரு. சோத்திரம் குணமாக்கிட்டு சோத்திரம் ஒருத்தருக்கும் அவன் ஊர் பூரா தண்டாடு. இது வேதத்தை பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் சோத்திரம். அப்போ சோத்திரம் சொன்ன வந்த காரியங்களை ஒரு பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராங்க. நியாயப்பிரமாணத்துல ஒரு மனுஷன் தவறி தெரியாம செஞ்சிட்டானா சோத்திரம், ஏன்னா என் தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். அப்போ பாவி வேற எந்த ஒரு மனுஷனும் தேவனோடு இருக்க முடியாது, சேர முடியாது. அப்போ பரிசுத்தமா ஆக்குறதுக்கு தான் அந்த வழிமுறைகளை என் தேவன் கொடுத்திருந்தார். சோத்திரம். ஆனா இவன் என்ன செஞ்சிட்டான்? நமக்கு தான் பாவத்துக்கு பரிகாரம் இருக்கிறதேன்னு என்ன செஞ்சிட்டான்? துணிகரமா செஞ்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ செஞ்சிட்டான்னா அவன் ஆண்டவர்ல சேருகிறதுக்காக பழிமுறைகள் ஆண்டவர் கொடுத்தாரு. அவன் இவன் புத்தி எப்படி ஆகி போச்சு? நமக்கு தான் பலி செலுத்துகிற மரபு இருக்கு அப்படின்னு சொல்லி துணிகரமா செஞ்சிட்டான், பாவம் செய்தான். என் தேவன் என்ன நோக்கத்துக்கு கொடுத்தாரோ, என் தேவன் என்ன நோக்கத்துக்கு அதை செய்தாரோ அதை மறந்து போறான். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் நடந்து இன்னையோட அதுதான் நடந்தது. அல்லேலூயா. சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் உங்களை என்னையும் சோத்திரம் மரணத்துக்காக என் தேவன் மறிக்க சோத்திரம் படைக்கிறது. அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்துல ஒரே ஒரு மரத்துல கனியை தான் அவன் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அப்படிதானே? மற்ற எல்லா கனியும் புசிக்க சொல்லி சொன்னார். ஒரே ஒரு மரத்து கனியை மட்டும் புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அப்ப தேவன் எதற்காக சொன்னாங்கிறத அவன் என்ன செய்யறேன்? அதனாலதான் சோத்திரம் மரத்துல தோட்டத்துல இருந்த எல்லா கனியும் அவன் கண்ணுக்கு தெரியல. ஏதோ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த கனி மட்டும் தான் இருந்துச்சு. சோத்திரம். அது ஒருத்தர் அழகா வந்து சோத்திரம் இதை புசிக்கிற நாட்கள்ல நீங்க ஆண்டவர் போல ஆயிடுவீ. அதனால தான் அவன் நினைச்சாரு. சோத்திரம். ஆனா சொன்னவன்னா கேட்கவனுக்கு அதான் ஒண்ணு சொன்னேன், உள்ளதை சொன்னா ஒருத்தர் நம்ப மாட்டேங்கான், போய் சொன்னா அழகா நம்பிடு. ஆண்டவர் சொன்னார், அந்த மரத்தை உண்டாக்குறது யார் தான்? ஆண்டவரே. அப்ப அந்த மட்டும் நீ புசிக்காத அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர் நன்மைக்காக சொல்லியிருப்பாருங்கிற ஒரு எண்ணம் இல்லாதபடி பிசாசு சொன்ன அழகா போய் சொல்றாங்க. போய் சொன்னதை விட எழுதி அந்த அம்மா அழகா நம்பிதா. நம்பி தானும் சாப்பிட்டு தானும் கேட்டு சோத்திரம் வீட்டுக்காரதையும் அல்லேலூயா நீ எப்படியே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. சோத்திரம். ஆண்டவர் அதே தோட்டத்துல தான் ஜீவ விருட்சத்தின் கனின்னு ஒரு கனி வச்சிருந்தார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனிய ஒரு மரத்தை புசிச்சுட்டானா அவனுக்கு என்ன கிடையாது? சொல்லுமா, ஜீவ விருட்சத்தின் கனி ஒருத்தன் புசித்தாங்கன்னா அவனுக்கு என்ன கிடையாது? சாவு கிடையாதுமா. அல்லேலூயா.
கொஞ்சம் அதான் வாயில திறக்க சொல்றேன். ஹல்லேலூயா. கொஞ்சம் நினைக்கணும் பேசினா தான் எனக்கு இங்கிருந்து வார்த்தை வரும். ஹல்லேலூயா. இப்படியே உட்கார்ந்துட்டு எனக்கு தூக்கம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஜீவ விருட்சத்துக்கு அநேக தோட்டத்தில் ஆண்டவர் வச்சிருந்தாரு. முதல்ல அவர் எதை புசிக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆண்டவர்? இந்த ஜீவ விருட்சத்துக்கு கனியை புசிக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. அதனால தான் நீ நன்மை தீமை கனியை நீ புசிக்காத அதை மட்டும் விலக்கி வச்சாரு. சோதரம் அப்படிப்பட்ட தேவன் சோதரம் அதே சொல்லாம இருந்தா கூட எழுதிடுவான். இவன் சாப்பிடாம இருந்திருப்பானோ என்னமோ தெரியும். சோதரம் அதை மட்டும் ஏன்னா தேவனுடைய விருப்பம் ஆதியாகமத்தில் வெளியா சொல்லுது, அவருடைய சாயலின்படி அவர் ஊபரத்தின்படி படைக்கப்பட்ட நாம அவரை போல எப்பொழுதும் சாகாம உள்ளவங்களா வாழணுங்கிறத ஆண்டவருடைய விருப்பங்க. ஹல்லேலூயா. அப்ப அதனால தான் மனுஷனுக்கு சோதரம் அந்த நன்மை தீமை கனியை மட்டும் புசிக்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவர். ஏன்னா இதை புசிப்பதற்கு முன்னதாக எதை பிடிக்க புசிக்கணும்? ஜீவ விருட்சத்துக்கு கனியாம புசிக்கணும் ஆண்டவர் ஆசைப்பட்டாரு. ஆனா தேவனுடைய ஆசையில மனுஷன் எழுதிட்டான். நம்ம பாருங்க சொன்னா மண்ணடி. ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்லிட்டாலும் அது நன்மைக்கு எதுவாக இருக்குங்கிற விசுவாசம் நமக்கு வேணும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால தான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. அந்த விசுவாசத்துல நிலைச்சிருந்தாலும் நாம நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் நியாயப்பிரமாணத்துல ஒருத்தர் தவறுனா ஆண்டவருக்கு சேவைகளுக்கு கொடுக்க வழிமுறைகளை இவன் துணிகரமா என்ன செய்யலாம்? சோத்திரம். பாவம் செஞ்சா நம்ம பரிகாரமா இருக்குன்னு சொல்லி துணிகரமா இன்னைக்கு அதைத்தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு இன்னைக்கும் ஆண்டவர் தான் மன்னிக்கிற தேவனாச்சு. ஆண்டவர் தான் சொல்ல புரியுதா புரியலையா? ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான் சொல்லி திரும்ப திரும்ப என்ன செய்திய? ஹல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தேவன் எத்தனையோ முறை எச்சரிக்கிறோம், என் தேவன் எத்தனையோ முறை உணர்த்தியும் கூட சோத்திரம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால உங்களுக்கு ஆத்மா உயிரற்றதா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்க சோத்திரம் அவர் வசனம் மாத்திரம் முடியும், வேற ஒண்ணும் உயிர்ப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சோத்திரம் ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க எத்தனை தடவை சொன்னாலும் என்ன வர மாட்டேங்குது? விரும்புறீங்க ஆனா உங்களால எழுத முடியல. விரும்புறீங்கம்மா சோத்திரம் பாஸ்டர் மாட்டே என்ன சொல்றீங்க? நான் ஜெபம் பண்ணிருக்கேன் அப்படி வாக்கும் குடிக்க ஆனா எழுத முடிய மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? அப்போதுதான் பவுல் 3ஆம் வானவரை எடுத்துக்கொள்ளப்பட்டவனே நான் சொல்றான், நான் விரும்புறதை செய்யாம விரும்பாததை செய்கிறேன். காரணம் எனக்குள்ள இருக்கிற பாவம் தான் அதை செய்ய வைக்குதுன்னு சொல்றான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு நல்ல அனுபவம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு ஒரு ஓவியம் சொன்னார். சோத்திரம் விதைக்கிறவர் ஒருத்தன் விதைக்க போனான். ஹல்லேலூயா. சோத்திரம் ஒண்ணு எங்க விழுந்துச்சு? எனக்கு கேட்கவே இல்லையோ வசனத்தை? சோத்திரம் எத்தனை செய்தி கேட்டிருப்பீங்க. ஹல்லேலூயா. விதைக்கிற ஒருவன் விதைக்க போனா சோத்திரம் ஒண்ணு எங்க விழுந்துச்சு? சோத்திரம் முதல்ல சோத்திரம் கடைசியில நல்லது வேலை சொல்லணும், அதைத்தான் முதல்ல சொல்லுவீங்க. ஒண்ணு கற்பார உள்ள இடத்துல விழுந்துச்சு, முள்ளுள்ள இடத்துல வழி இருக்க விழுந்துச்சு, ஒரு சிலது மட்டும்தான் நல்ல இடத்துல விழுந்துச்சு. நல்ல இடத்துல விழுந்ததும் 30, 60, 100 பலன் கொடுத்துன்னு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. இந்த ஊமையுடைய ஊமையை குறித்து நமக்கு நல்லா தெரியும். சோத்திரம் அதுக்கு ஆண்டவர் விளக்கமும் கொடுக்கிறாரு. சோத்திரம் வேத வசனம் உனக்கு கடந்து வருது. உன் இருதயம் கடினப்பட்டிருந்தனால அது உனக்கு என்ன செய்ய முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் தன் இருதயம் கடினத்தினால அவ்வளவு மேன்மை இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் செங்கடலை பிளந்து சோத்திரம் நடத்தின அந்த தேவனை சோத்திரம் விசுவாசிக்காம அவங்க இருதயம் கடினப்பட்டது என்று சொல்லப்படுது. அந்த இருதயத்தின் கடினத்தினாலதான் சோத்திரம் கானான் தேசத்தை அவங்க இழந்து போனாங்க. ஹல்லேலூயா. வனாந்தரத்தில் அவங்க அவ்வளவு பேர் மடிந்து போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சோத்திரம் அந்த இருதய கடினம் என்று எபிரேயர் நிறுவனத்துக்காரர் எழுதி வைக்கிறார். சோத்திரம் அப்படிப்பட்ட இருதய கடினம் உங்களுக்குள் வராதிருப்பதாக அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த இருதய கடினத்தினால சோத்திரம் இருதய கடினம் கற்பாரையே அடையாளமா காட்டுது.
சோத்திரம். கற்பா இருதய கடினம் உள்ள ஒரு மனுஷனுக்கு என்ன சொன்னாலும் எழுதியாது. சர்ச்சில் கேட்கும் போது வெளியே போனோன்னு சோத்திரம். எல்லா பிரச்சனை வந்தோட இது எது நிச்சயம் மறந்துடும். சோத்திரம். நீ விசுவாசத்தினால எல்லாத்தையும் சோதனத்துக்குள்ளான்னு ஆண்டவங்க சொல்லி அனுப்புவாரு. அங்க போனோடனே சோத்திரம் அவிசுவாசம் வார்த்தைகள் நம்ம வாயில இருந்து பிசாசு பேசுறது. அங்க உங்க வசனங்க கிரீசியம் அப்புறம் சோத்திரம் முள்ளுள்ள நிறைய சொல்லலாம். கர்த்தர் நாம் பயப்படுறது எல்லாம் தெரிந்த ஒரு காரியம். சோத்திரம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டவர் சொல்லும் போது அப்படியே கீழ்ப்படுகிற அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு சோத்திரம் அநேக சபைகளுக்கு நான் கடந்து செல்கிறேன். சோத்திரம். மனுஷ சொல்ற வார்த்தைக்கு அப்படியே நம்புறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு சபையில ஒரு கேள்விக்குள்ளே எனக்கு தெரியாது. ஒரு சேர் தனியாக போடணும், தனியாக போடணும். சோத்திரம். தேவதூதன் வந்து போடணும். எப்படி இப்படி இப்ப சபையில கூட்டத்தை பாத்தீங்கன்னா சோத்திரம். ஒரு ஆள் சொல்லுவாரு, நான் பேசிக்கிட்டு இருந்தேன், திடீர் என் பக்கத்துல வந்து ஆண்டவர் இருந்தார். கேள்விப்பட்டு நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை நாம பயப்படுவாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்டவங்க சொல்ற வார்த்தையெல்லாம் எழுதிதாங்க நம்புதாங்க. வேத வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தை மட்டும் ஒளியாதுன்னு சொன்ன இந்த தீர்க்கதரிசனமான வார்த்தையை மட்டும் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. அல்லேலூயா. எவ்வளவு வேதனை பாருங்க. அல்லேலூயா. அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து மாத்திடுவேன். அல்லேலூயா. என் வசனத்துக்கு நடுங்குறவனே நான் நோக்கி பார்க்கிறேன். என்றைக்கு ஒரு மனுஷன் இந்த வேத வசனத்துக்கு பயப்படுகிறானோ, இந்த வேத வசனத்துக்கு நடுங்குகிறானோ, அவனை தேவன் நோக்கி பார்க்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கிற தேவன் சொன்ன வார்த்தைக்கு பயப்படுகிற நடுங்கிற மனுஷனை என் தேவன் நோக்கி பார்க்கிறான். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை நோக்கி கொண்டிருக்கிறது சொல்லப்படுது. அல்லேலூயா. என் பிள்ளைக்கு எப்போ என்ன செய்யணும்னு சொல்லி அவர் கவனமுள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க எவ்வளவு அக்கறை வைக்கீங்க. நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைக்கணும். சோத்திரம். நம்ம பிள்ளை சோத்திரம். நம்ம தான் படிக்கல, நம்ம பிள்ளையாலும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. சோத்திரம். நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படப்படாத நீங்க ஆசைப்படுகிறீங்களே. சோத்திரம். உங்களை காட்டிலும் ஒரு தாய் தகப்பனை காட்டிலும் அன்பு செலுத்துற தேவனை ஆராதிக்கிறேன். கரகத்தை அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க சோத்திர ஆண்டவரே தெய்வமா கொண்டிருக்கீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம். அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கு நான் அநேக இடத்துல சொன்னதுதான் யானை பலம். கேள்விப்பட்டது இல்லையா? யானை பலம் யானைக்கு தெரியாது. உங்க பலம் உங்களுக்கு தெரியாதனால தான் சோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நாமத்தினால நீ பிசாசுகளை சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். வியாதியத்து மேல கை வச்சா சோத்திரம். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறாரு. ஆனா உங்களால விசுவாசிக்காதனால செய்ய முடியும். இது உங்களுக்கு இந்த சோத்திரம் கிரியையில ஆண்டவர் வச்சிருக்காருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்ம படிக்கிறேன் சொன்னாருங்க. அவர் என்னோட இருக்கிறாங்க. சோத்திரம். பாட்டு படிச்சோங்களா? உனக்குள்ளே இருக்கிற உன் தேவன் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறாரு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோ உலகத்தில் முடிவு பண்ணிட்டோம். சகல நாட்கள் நான் ஓடி இருக்கிறது அநேக வேலை நம்ப இருக்கிறது. நம்பாதனால தான் நம்மளால ஆண்டவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அல்லேலூயா. உன்னிலுள்ள விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்தினால சோத்திரம் ரட்சிக்கப்பட்டீங்க. விசுவாசத்தினால பாவம் மன்னிப்பு பெற்றீங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கீங்க. சோத்திரம். ஆண்டவர் அதுக்கு பாத்திரமாக நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே சோத்திரம் பாவம் செய்கிறதுக்கு நம்ம பரிகாரம் இருக்குது. துணிகரமா செய்த இஸ்ரவேலை பாரு, யூதர்களை பாரு, நீங்களும் செஞ்சாங்க. அந்த தவறை பண்ணாதீங்கன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம். ஒரு நாள் இப்படி எல்லாம் நம்ம தேவனை ஆராதிக்க முடியாது. சோத்திரம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல எருசலேம்ல தான் ஆராதிக்க முடியும். ஆனா இன்றைக்கு எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே தொழுது கொள்ளுவீர்களோ அங்கே அவர்கள் நடுவே. அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அததான் 4:23 வாசிங்க. யோவான் 4:23. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க அவருடைய நாமத்துல கூடி இருக்கிறீர்களோ அங்க ஆவியானவர் நம்ம மத்தியிலே இருக்கிறாரு.
வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட காலத்தை எல்லாம் நாம் நினைச்சிருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம். நிறைய காலங்கள் உண்டு. எல்லாரும் என்னை தனித்து விட்டு விடுகிற ஒரு காலம் வரும் இயேசு சொன்னாரு. அதே போல சோத்திரம், இயேசு சிலுவைக்கு போறதுக்கு முன்னதாக எல்லாரும் விட்டுட்டு ஓடி போயிட்டார். சோத்திரம் 6 அப்புறம் 2 16 நினைக்கிறேன். சோத்திரம் யோவான் 16:2 சோத்திரம். அப்புறம் 16:32 ரெண்டு வசனத்தை வாசிச்சிருங்க. யோவான் 16:2 யோவான் 16:32. அல்லேலூயா அல்லேலூயா. சோதனை நீங்க பாருங்களேன், கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா எத்தனையோ காரியங்கள் நம்ம கேள்விப்படுகிறோம். அவன் என்ன நினைச்சு செய்யறான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சோதரம் சோதரம் கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு கெடுதி பண்ண மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதானே? சோதரம் ஆனா கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா அவனுடைய எண்ணங்களுடைய பிசாசு தோண்டி விடுறதுக்கு காரணம் என்ன? சோதரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சோதரம் யெகோவா தெய்வம் தான் தெய்வம், சோதரம் இயேசு ஒருவரு இல்ல. இயேசு பேரை எவன் சொன்னானோ அத்தனை வேலை நினைச்சுவேன், சரிச்சாலை கொண்டோம் சித்திரவதம் கொண்டு குவிப்பன்னு சொல்லி எழுப்புறான். சோதரம் என் தேவன் சோதரம் ஒரு சோதரம் மத்தியான வேளையில சோதரம் என் தேவன் அவனை சந்தித்தார். அல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே அந்த உக்கிரகத்தை அவனால் எழுதி விடல, இது சோதரம் இது தெய்வமா தான் இருக்கும்னு சொல்லி ஆண்டவரே என்ன செய்ய சித்தமா இருக்குன்னு சொல்லி சோதரம் அப்போஸ்தலர் படிக்கிற 9ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்போ ஆண்டவரே சோதரம் அவனுக்கு காரியங்கள் சொன்னார். எதை அழிக்குன்னு நினைச்சானோ அதை கெட்டுக்கிறவனா மாட்டான். இன்னைக்கு பாருங்க சோதரம் RSS எத்தனையோ அமைப்புகள் சோதரம் அவங்க கிறிஸ்தவங்களுக்கு விரோதமா இவ்வளவு காரியங்கள் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா அவங்க நினைப்பு என்ன அப்படின்னா அவன் தெய்வத்துக்கு அவன் தொண்டு செய்கிறதா அவன் நினைக்கிறான். அதனாலதான் நினைக்கிறான் சோதரம் இவ்வளவு தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அநேக காரியங்களை செய்யறான். அவனுக்காக ஜெபிக்க வேண்டிய நன்மைகளுடைய அறியாம அவன் செய்யறான். அல்லேலூயா. சோதரம் அதுவே 16:32 வாசிச்சிருக்கலாம். இது இயேசு நாட்களில் நடந்தது. சிலுவைக்கு போறதுக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவம். எல்லாரும் எழுதிதாங்க சோதரம் கூட இருந்தாங்க. 12 பேர் சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனா கடைசியில் எழுதிதாங்க தனித்தனி. எப்படி நிறைய காலங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நாம இப்போ இருக்கிற காலம் சோதரம் கடைசி காலத்துல இருக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கடைசி காலம் நம்புறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். கடைசி காலத்துல இருக்கிற நீங்கள் நானும் என்ன செய்யணும்னு ஒரு சில காரியங்களை மாத்திரம் ஒரு பகிர்ந்து கொண்டு முடிக்க வாங்கிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வாராங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சோதரம் அதுக்கு முன்னால பரலோகம் போகணும்னா அதுக்கு தகுதி எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம பரலோகம் போகணும்னா அதுக்கு தகுதி எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. சோதரம் சோதரம் பைபிள் காலேஜ் பைபிள் ஸ்டடி எடுத்தா வராதியே. சோதரம் சோதரம் சத்தியத்தை பத்தி உங்களுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணா நீங்க எழுதியாதீங்க, வராதிங்க. எப்போ தெரிந்து கொள்ள முடியும்? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோதரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பாவ மன்னிப்பின் இது மட்டும் மறந்துடாம நீங்க நோட் பண்ணி வச்சுக்காங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கிறவன் தான் எங்க போக முடியும்? அல்லேலூயா. 7 காரியம் உங்களுக்கு சொல்றேன். பாவ மன்னிப்பின் நிச்சயம் ஒரு இடத்துக்கு இருக்கணும். அவன் தான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போகிற தகுதி 7. ஒருவேளை சோதரம் நீங்க தகுதி இல்லாம இருந்தா அவங்களை தகுதிப்படுத்துங்க. அப்படிப்பட்ட காலத்தை நம்ம இருக்கிறோம். பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும் 1. 2வது சோதரம் தேவ நீதியை நீங்க நிறைவேற்றி இருக்கணும். தேவ நீதினா தெரியுங்களா? சோதரம் அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க மாத்திரம் கரெக்டா வச்சுக்க போகும். 1-2 மட்டும் இருக்கீங்க, சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுத்துங்க. அல்லேலூயா. தேவ நீதியை நிறைவேற்றாம யாரும் எங்க போக முடியாது? பரலோகம் போக முடியாது. ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் எப்படி எடுக்கணும்? மூழ்கி எடுக்கணும். சோதரம் எப்போ எடுக்கணும்? ஞானம் வந்த பிறகு எடுக்கணும். அதுதான் ஞானஸ்தானம். சின்ன பிள்ளைகளை தொழிக்கிறதுலாம் ஞானஸ்தானம் அல்ல. சோதரம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ 1 பாவ மன்னிப்பின் நிச்சயம், 2வது தேவ நீதியை நிறைவேற்றி இருக்கணும், 3வது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாம ஒருத்தர் எங்க போக முடியாது?
அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே அதுதான். ஸ்தோத்திரம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களை கண்டித்து உணர்த்தி நித்தியத்துக்கு உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலையை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. அவர் தான் நமக்குள்ள இருந்து ஸ்தோத்திரம் பா ஜெபம் பண்ணு ஸ்தோத்திரம். அவர் ஏவும் போது நம்ம தான் செஞ்சிருந்தோம். ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவர் தட்டி எழுப்புவாரு. ஸ்தோத்திரம். நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சே எனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு போனதுல வரும்போது சொன்னேன். ஸ்தோத்திரம். காலையில 5 மணிக்கு ஸ்தோத்திரம் எந்திரிச்சு ஸ்தோத்திரம் குடும்ப ஜெபம் பண்ணாம ஸ்தோத்திரம் எந்த மனுஷத்தையும் பேசுகிறது இல்லை. அதே போல வேதத்தை வாசிக்காம எந்த பத்திரிகையும் வாசிக்கிறது இல்லை, எந்த செய்தியும் வாசிக்கிறது இல்லைன்னு உங்களுக்கு சொன்னேன். ஸ்தோத்திரம். இப்போ சரி நேற்று இல்லைங்க 34 வருஷமா இதை கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் இதை செய்கிறது யார் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம கொஞ்சம் அசந்துட்டாலும் கூட ஆண்டவருக்கு சரியான வேலை செய்வது ஆவியானுடைய வேலை அதுதாங்க. நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளை ஜெபிக்க வைக்கிறது. ஸ்தோத்திரம். வேதத்தை ஸ்தோத்திரம் வாசிக்க வேண்டியது. சில நேரம் சோர்ந்து போகும்போது நம்மளை அவர் இணைஞ்சுவாரு. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும்போது நீங்க நினைங்க பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி வேலையா தான். அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் இல்லாதபடி இந்த பரிசுத்த ஆவி இல்லாம நீங்க பரிசுத்தமா பூமியில வாழ முடியாது. அப்ப மூன்றாவது தகுதி என்னது? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறது என்னன்னு சொல்லி அது இன்னொரு நாள் கர்த்தர் சித்தமா அவங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஸ்தோத்திரம். 3 காரியங்கள் சொல்லுங்க. 1 வாயில திறங்குங்க. அல்லேலூயா. 1 பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்க பெற்றிருக்கணும். 2வது தேவ நீதியை இந்த பூமியில நிறைவேற்றுவீங்க. வசனமா இதுக்கு ஆதாரம் இருக்கு. நான் எடுத்து சொன்னா நேரா இருக்கிறவங்க சுருக்கமா சொல்றேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. 3வது பரிசுத்த ஆவியானவரால பெற்றுக்கணும். அவரால் நடத்தப்படணும். அவர் இல்லைன்னா நம்ம பரிசுத்தமாவே இந்த பூமியில வாழ முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உதவி இல்லாம இந்த பூமியில பரிசுத்தமா வாழ முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிருபைன்னு சொல்லிட்டு சொன்னோம்ல, இன்னை வரை நீங்க காக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்க ஜெபம் பண்ணாம தூங்கி இருக்கீங்க. ஆனா ஆவியானவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஸ்தோத்திரம். நீங்க என்ன விதமா ஜெபம் பண்ண தெரியாதபடி இருக்கிறனால வாக்குக்கடங்கா வேண்டுதலோடு அவர் வேண்டுதல் செய்கிறார் சொல்லப்படுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இருக்கவே தான் இன்னை வரை நீங்க ஜீவனோட இருக்கீங்க. நமக்கு உலகத்தில் நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் நம்ம அதுக்கெல்லாம் தகுதி தானா? ஆண்டவர் நமக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறதுனால ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்காக வாக்குக்கடங்கா பெருமையோடு ஜெபம் பண்ணுவீங்கப்பா, நீங்க அவங்களோட இணைஞ்சு ஜெபிக்க வாங்கிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டோட கேட்போம். அந்த ஆண்டவர் சில காரியங்கள்லாம் நினைப்பூட்டி தருவார். அந்த வேலையில ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு உறவாடுவேன். உண்மையிலே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. எனக்கு தேவனோடு சஞ்சரித்தான்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அந்த அனுபவம் ஒரு கிறிஸ்தவனானா என் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் கண்டிப்பா வேணும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3 காரியம் சொன்னேன். 1 பாவ மன்னிப்பின் நிச்சயம். 2வது தேவ நீதியை நிறைவேற்றணும். 3 பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கணும். 4வது வேறுபட்ட ஜீவி. அப்போஸ்தலர் புத்தகத்துல ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்படும். வேறுபட்ட ஸ்தோத்திரம். ஜனம் தனித்து வாசம் பண்ணும் அந்த ஜாதிகளோடு ஸ்தோத்திரம். நீங்க உலகத்துக்கு இன்னும் ஒத்த வேஷம் தெரிஞ்சீங்கன்னா ஒரு காலமும் அவங்களோட தான் இருப்பீங்க. எங்க போக முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்காக ஸ்தோத்திரம். அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா ஸ்தோத்திரம் அவங்க போல இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வட்டாரத்துல அப்படி இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. சபையில இருந்தா அருமையா இருக்காங்க. ஸ்தோத்திரம். இவங்கள மாதிரி நல்ல ஆளை பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி ஸ்தோத்திரம் நினைப்போம். ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போனாவோ ஸ்தோத்திரம் தண்ணி குடிக்கிற இடத்துல போனாதான் இப்போ அப்படிலாம் போக முடியும் சூழ்நிலை வராம வீட்டுக்குள்ளே எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்படிதானே? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் மாறி போச்சு. கர்த்தருடைய நாமம் நீங்க தான் மாறாம இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர். அப்போ 4வது என்னது? வேறுபட்ட ஜீவியம். ஸ்தோத்திரம். உங்களை பார்த்தா தேவனுடைய பிள்ளைகள் மற்றவங்க சொல்லணும். அல்லேலூயா. பார்க்கும் போதே ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு நினைக்கணும், சொல்லணும். அப்படிப்பட்ட ஜீவியங்கள் காணப்படணும். 3வது 4வது வேறுபட்ட ஜீவியம். 5வது ஸ்தோத்திரம். நீங்க பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு நிச்சயமா சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. பெற்ற ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவிப்பது என் மேல் விழுந்த கடமை என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளுக்கு மற்றவங்களுக்கு நீங்க எப்படி ஒரு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறீர்களோ
அதே போல நீங்கள் தேவனுக்கு செய்ய வேண்டிய பிரதான கடமை நீ பெற்ற சந்தோஷத்தை மற்றவனுக்கு சொல்லணும். அப்போஸ்தலன் பவுல் தான் சொல்றான், சோத்திரம் இதை சொல்லணும்னா எனக்கு ஐயோ அப்படிங்கிறான். ஐயோன்னா என்னது? யாரை பார்த்து ஐயோன்னு சொல்லுவோம்? இவங்க யாரை பார்த்துமா ஐயோ பண்ணுவான்? திடீர்னு எதிர்பாராம சோத்திரம் நல்லா போயிட்டு இருக்க வருவா, சோத்திரம் ஐயா அடி போட்டா போகக்கூடிய கண்டையில செத்தே வரான வைங்க, அவனை பார்த்தா சொல்லுவான் அல்லேலூயா. எதுக்கு எதோ ஒப்பிட்டு சொல்லுது? நீ பெற்ற சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லணும் உனக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் ரோம புத்தகத்துக்கு எழுதும்போது என் ஜனங்களுக்காக நானே வாழ்க்கை போட்டு போறான் நலமா இருக்கணும், நானே செத்தா கூட பரவாயில்ல என் ஜனங்கள் ரட்சிப்புக்காக சொல்றான். ஜனங்களை அவன் எவ்வளவா நேசிக்கிறான். சோத்திரம். அப்போ பரலோகத்துக்கு போகிற 5வது காரியம் நீ பெற்ற ரட்சிப்பை சுவிசேஷம். அல்லேலூயா. கேட்காரனும் கேட்கலையும் நீ சொல்ல வேண்டியதை உன் வீட்டுக்காரனாலும் சரி, உன் பிள்ளையானாலும் சரி, உன் சொந்த பந்தமானாலும் சரி, சோத்திரம் சபைக்கு வரலையா சொல்ல வேண்டியதை நினைச்சி சொல்லு. சோத்திரம். அதுக்கப்புறம் குழந்தால் போடு. கர்த்தர் ஏற்ற வழியில வேத சொன்ன வார்த்தையை விசுவாசித்து ஜெபம் பண்ணு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ஆண்டவர் சொன்னாரே. அப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க நான் ஆலயத்துக்கு வரேன்பா, என் வீட்டுக்காரன் ஆலயத்துக்கு வரல, என் பிள்ளைங்க ஆலயத்துக்கு வரல, நீ சொல்லி ஜெபம் பண்ணி பாரு. கர்த்தர் தெரியும். அல்லேலூயா. பிள்ளைங்க சொல்ல வேண்டியதை சொல்லி. அல்லேலூயா. சோத்திரம். இப்பா இதுதான்டா வழி. சோத்திரம். வழி தப்பி போயிடாதடா. சோத்திரம். கெட்டுக்கு மாறேன், வழி தப்பி போறான், நிலமாவை என்ன என்ன சொல்லி சொல்ல வேண்டியதை சொல்லி. சோத்திரம். கர்த்தர் பெற்ற ரட்சிப்பு சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடமை. எத்தனை சொல்லியிருக்கேன்? அல்லேலூயா அல்லேலூயா. 6வது, என் தேவன் ஒருமுறை இந்த பூமிக்கு ரட்சிக்கிறா வந்தார், என் நியாயாதிபதியா வரப்போறார். சோத்திரம். வருகை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு எப்பொழுது நமக்கு இருக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. வீட்டுக்காரது சோத்திரம் புதுசா கல்யாணம் முடிஞ்ச சோத்திரம் தம்பதிகள் சோத்திரம் வீட்டுக்காரது வேலைக்கு போனாலும் வைங்க, எப்போ வரணும்னு உதாரணத்துக்கு சொன்னேன். சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். எப்போ வருவான்னு எதிர்பார்த்திருக்கிறது போல மணவாளனாகிய என் ராஜா சோத்திரம் எப்போ வருவார் எதிர்பார்ப்பு நம்மிடத்துல. அல்லேலூயா. பரிசுத்தமா இருந்தாதான் அந்த எண்ணமே அவனுக்கு வரும். அல்லேலூயா. அப்ப அவர் வருகை குறித்த சோத்திரம் ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீகள சோத்திரம் அவங்க ஓமை சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. சோத்திரம். 10 பேர் போனாங்க, 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க, 5 பேர் ஆயத்தம். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. வருகை குறித்த எப்பொழுதும் இந்த எதிர்பார்ப்பு. சோத்திரம். ராஜா எப்போ வேணாலும் வருவார், நினையாத நேரத்தோட வருகை இருக்கு வேணும் சொல்லுது. அப்ப அவருடைய வருகைக்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. இன்றைக்கு வந்தா கூட அல்லேலூயா நம்ம போவதுக்கு ஆயத்தமா. அந்த எதிர்பார்ப்பு நமக்கு எப்பொழுது இருக்கணும். சோத்திரம். எத்தனை காரியம் சொல்லியிருக்கேன்? 6 காரியம். கடைசி சோத்திரம் முடிவு குறித்தும் நிலைத்திருக்கிறவனே. அல்லேலூயா அல்லேலூயா. சோத்திரம். முடிவுனா சோத்திரம் எந்த முடிவு? முடிவுங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்கு, அப்படிதானே? முடிவுனா எந்த முடிவு? அல்லேலூயா. மாம்சத்துக்குரிய மரணம் தான் முடிவு. அல்லேலூயா. சோத்திரம். அதுவரை என்ன செய்யணும்? சோத்திரம். சொல்லப்பட்ட அந்த 6 காரியங்களிலே என்ன செய்யணும்? நிலைத்திருந்தாதான் எங்க போக முடியும். அல்லேலூயா. சோத்திரம். நேரம் ஆயிட்டோமா? கர்த்தருடைய நாமம் இப்படி. அல்லேலூயா அல்லேலூயா. இது மறக்கவே கூடாது. 7 காரியங்களை எழுதி வச்சுக்காங்க. சோத்திரம். இந்த 7 காரியங்களிலும் சோத்திரம் நீ தகுதியா இருந்தா மட்டும்தான் சோத்திரம். எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க. சோத்திரம். பரிசுத்தான அபிஷேகத்தை அனைவரும் பெற்றிருக்கீங்க. பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தீங்க. அல்லேலூயா. தாகம் உள்ளவர்கள் மேல அவர் எழுதி வரான். உனக்கு தாகம் இருந்தா பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு தாகம் இல்லைன்னா பரிசுத்தாவை நான் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. தாகத்தோட ஆண்டவரே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் சொல்லியிருக்கீங்களே. அபிஷேகத்தை பெற்றவர்களுடைய நீங்க என்ன நடத்தணும்னு சொல்லி நீங்க தாகத்தோட ஆண்டவரை கேட்பீங்களா? சோத்திரம். இமைப்படுதல் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். அல்லேலூயா. நாம இப்படி தாகம் உள்ளவங்க
தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். தாகம் இல்லாத ஏதோ சோத்திரம் இதை கடமைக்காக வந்து ஆராதிக்கிறவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. சோத்திரம் ஆண்டோட பிள்ளைகளை ரொம்ப கவனமா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நடத்தப்படுகிறாங்க. உண்மையிலே ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கையை மாறி சந்தோஷமான மார்க்கம் ஒண்ணு கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம் கத்துற காரணம் என்னன்னா சோத்திரம் நமக்கு முன்னதாக ஒரு ஆபத்து இருக்குன்னா இங்கே நிப்பாட்டிடுது. அல்லேலூயா. எத்தனையோ முறை சோத்திரம் வண்டி டயர் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சோத்திரம் திடீர்னு வண்டி பஞ்சர் ஆகிடுது. என்னடான்னு பார்த்தா சோத்திரம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு சின்ன சோத்திரம் அதே நேரத்துக்கு நாம இருந்தா அந்த இடத்துல தான் நான் எழுதிருக்கணும். என் தேவன் அப்படி அற்புதமா நடத்துகிறது நம்ம தேவன். அல்லேலூயா. ஆவியானவரால புத்தில நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் சோத்திரம் எல்லா தீங்குக்கு வரைக்கும் பார்க்கிறது. அப்போஸ்தலன் பவுல் எத்தனை இடத்துல சொல்றாரு பாருங்க. நான் வரணும்னு நினைச்சேன், ஆவியானவரோ தடை பண்ணினார்னு சொல்றாரு. சோத்திரம் உண்மையிலே அப்படி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அல்லேலூயா. கர்த்தரை நாம் மேம்படுவதாக உங்களுக்கு எனக்கும் இளைப்பாறுதல் காலம் இனி வருகிறதா. இளைப்பாறுதல் பூமியில நமக்கு என்ன உண்டு சொல்லுங்க. பூமியில உங்களுக்கு என்ன உண்டு? அல்லேலூயா. பூமியில உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லியிருக்கு. அல்லேலூயா. வசனத்தை எப்படி சொல்லுங்க, பாடுதான் சோத்திரம். ஆனா வேத வசனம் எப்படி சொல்லுங்க, பூமியில உங்களுக்கு உலகத்துக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொடுக்கிற உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. சோத்திரம். அப்போ சோத்திரம் சங்கீதக்காரன் தாவீது இப்படியா நான் உபத்திரவம் பட்டது யாராவது சொல்லுவாங்க? சோத்திரம் ஒன்று பாடமாக ஒழுங்கா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், சோத்திரம் இப்படி வந்து நான் இனி எங்க விட்டேன் இப்படித்தான் செய்யணும். இந்த மாம்சம் தானே உள்ள வந்து நிற்கும். இல்லையா? உலகத்துல போய் பாருங்க சோத்திரம் ஒவ்வொருத்தரும் படுகிற உபத்திரவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சோத்திரம் அப்பதான் தெரியும் நம்ம ஆண்டவர் எவ்வளவு நேர்மையா வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. அதான் பாடுகிறாங்க, நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த கேட்டோமே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த கேட்டோமே. நன்றி 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 ஆண்டவருக்கு நீங்க எப்படி நன்றி செலுத்த முடியும்? அல்லேலூயா. வேத வசனத்தை கொண்டு சொல்லணும். வேத வசனத்தின்படி வராது எல்லாம் பாவம்னு நான் சோதர வேதமும் சொல்றது நான் நம்புறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நீங்க எப்படி நன்றி செலுத்த முடியும்? உங்களை கிருபையாக ரட்சித்தாரு, நீங்க ஆண்டவர் பிள்ளையாக வச்சிருக்காரு. சோதர எப்படி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்க? சங்கீதக்காரர் அழகா சொல்றாங்க, சத்தமா தான் சொல்லுங்களேன். கர்த்தாவே நீ செய்த நன்மைகளுக்கு என்னத்தை செலுத்துவோம்பா? எட்சிப்பு பாத்திரங்கள் எடுத்துக்கொண்டு அதுக்கு தான் ஆண்டவர் சபையில வந்திருக்காங்க, தந்துட்டாங்க. அல்லேலூயா. சபையில சோத்திரம் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துறதுக்கு தான் ஒரு சபையை தந்திருக்கிறாரு. அதுல பாடல் ஆராதனை தந்திருக்கிறாரு. இந்த பாடல் ஆராதனை வேலைகளாக வந்துடும். சோத்திரம் நீங்க அநேக பிள்ளைகள் சோத்திரம் இந்த காரியங்களை ரொம்ப நிர்விசாமரா இருக்கீங்க. அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் நினைப்பேன், நான் மட்டும் சபை நடத்தணும்னா சோத்திரம் 9 மணிக்கு பாட்டு ஆராதனை 9 மணிக்கு வராதவங்களுக்கு கதை அடைச்சி வெளியே நிற்பாட்டு உட்காந்துருன்னு நினைப்பேன். என் நினைப்பை தான் சொல்லுவேன். அல்லேலூயா.
தேவனை ஆராதிக்க நீ என் தேவனை ஆராதிக்க முடியாது, எங்க போக முடியாது, பரலோகமே போக முடியாது. உன்னை பரலோகத்துக்கு கொண்டு வரதுக்கு தான் ஆண்டவர் சபையை தந்திருக்கிறாரு. அந்த சபையில குறித்த வேளையில வந்து நீ ஆராதிக்க முடியல, எப்படி நீ ஆண்டவருக்கு பிரியமா நீ நடந்துட முடியாது உலகத்துல? சின்ன காரியம் தான். இல்லையா? உலக பாருங்க, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு போகுது, காலையில 7 மணிக்கு வேற வந்து நிக்கனா 6:55க்கு எழுதியே. உங்க ஊருக்குள்ள சோத்திரம் திருவள்ளுவருக்கு போனோம், இன்னும் ஜவுளி எடுக்க போனோமா இதான் எடுக்க போனோம்னா இத்தனை மணிக்கு பஸ்னா 6 மணிக்கு பஸ்னா எத்தனை மணிக்கு போவீங்க? ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டிய சோத்திரம், ட்ரெயின் நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு சோத்திரம், நமக்காக நிக்குமா? எத்தனை மணிக்கு போவீங்க? உலக பிரகாரமான காரியங்களுக்கெல்லாம் எவ்வளவு கவனமா இருக்கீங்க. ஆனா தேவ காரியங்கள் ஆண்டவர் பாப்பாரா பார்க்க மாட்டாரா? எத்தனையோ பேர் இருக்கு அவங்கள தானே ரட்சித்தாரு, எத்தனையோ பேர் இருக்கு அவங்கள தானே சபையில கொண்டு சேர்த்தாரு சோத்திரம். அப்ப அந்த காரியங்கள் நீங்க கவனமா இல்லைன்னா என் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவாங்க. அல்லேலூயா சோத்திரம். நீதிபதிகள் ஞானி இப்படியா சொல்றான் சோத்திரம், மகனே நீ ஞானமா நடந்தா நான் இறுதிய மகிழ்வு, நீ செவ்வையானது செய்யும் போது என் உள்ளத்திலேயே மகிழ்வு. அல்லேலூயா. உலகத்துல நீங்க ஞானமா நடந்தா போதுங்க. ஆராதனை வேலை 6 மணிக்குன்னா கரெக்டா அத்தனை அந்த வழியில கரெக்டா வந்து நிக்கீங்க. என் தேவன் பாடல் ஆராதனை முழுசுமா கலந்து வருது. அல்லேலூயா. ஆனா ஒரு நாளைக்கு 3 ஆராதனை 4 ஆராதனை சந்தோஷமா பாடுவேன், சோர்வே வராதுங்க. அன்னைக்கு சாப்பாடு எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. தேவ பலத்தை தேவன் ஆராதிக்கிறவர்களெல்லாம் பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்திருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரே ஒரு காரியம் துதிக்கிறது மாத்திரம். தேவன் நமக்கு என்ன சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 7 காரியங்கள் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. எப்படிப்பட்ட காலத்துல இருக்கிறோம், நமக்கு இந்த உலகத்துல அமைதி கிடையாது, இளைப்பாறுதல் கிடையாது. இந்த உலகத்துல உங்களுக்கு உபத்திரவம் தான் உண்டு. இந்த உபத்திரவத்து மத்தியில என் தேவனுக்கு பிரியமா நடக்கிற உங்களை தான் அந்த இளைப்பாறுதல் மத்திய ஆகாயத்துல 7 வருஷம் நமக்கு விருந்து பின்பு இந்த பூமியில 1000 வருஷம் ஆசாரிகளுகிற ஒரு பாக்கியம், யுகமாக தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கைய இந்த பூமியில வாழ்கிற வெறும் 70 வருஷம் வாழ்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார்.